இது பொங்கல் ரிலீஸ் பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணுறதா இல்லை வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஓகே இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு புஷ்ஷாக இருக்கா? ஆக்சுவலி நம்ம ஆகஸ்ட்டில் வந்து நம்ம படமே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட்லேருந்து வந்து நம்ம வந்து ஒரு நல்ல டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம பெரிய ட்ரிக்கி. ஏன்னா நீங்கள் எந்த வாரம் எடுத்தீங்கன்னாலும் ஒரு 4 படம் 5 படம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம படத்தை ஒரு பொசிஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் இது பிளான் பண்ணும்போது வந்து விடாமுயற்சி, வணங்கான் அண்ட் தென் வந்து கேம் சேஞ்சர் மட்டும் தான் வரதா இருந்தது. ஸோ அது கூட ஒரு சின்ன படத்துக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பொங்கல்ன்றது வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு மினிமம் ஒரு 5 நாள் லீவ் இருக்கிற ஒரு படம். இன்றைக்கி வந்து ஒரு 10 நாள் லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக விடாமுயற்சி இருக்க போகுது, செகண்ட் ஆப்ஷனாக கேம் சேஞ்சர் இருக்க போகுது, தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷனாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா கண்டிப்பாா தியேட்டரில் வந்து படம் பார்க்குற க்ரௌட் வந்து இந்த டைமில் அதிகம். ஸோ அப்போ இப்படி ஒரு டைம் நமக்கு வந்து நீங்கள் என்ன வெயிட் பண்ணீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிங்கனாலும் அது கிடைக்காது. Feb 14 ஆப்வியஸ்லி எஸ், அது வந்து லவர்ஸ்க்கு மட்டுமே ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலியும் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மோரோவர் எங்களால் வந்து தியேட்டர் கம்மிங் ஆடியன்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இப்போ நீங்களே பொங்கலுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து நம்ம நாளைக்கு தருணம் போவோம் அப்படி பேச மாட்டீங்க. தியேட்டருக்கு போவீங்க, என்ன படம் இருக்குது, இந்த படம் ஃபுல்லாக இருக்குது, தருணம் ஒரு படம் போகலாம் அப்படின்றாங்களா, அப்படி தான் நான் அதை பிளான் பண்ணுறேன்.